கர்த்தருடைய தூதன் நம்மை புடைசூழ பாளையம் இறங்கி நம்மை விடுவிப்பார். எப்படி? கர்த்தர் நம்மை விடுவிக்கிற தேவன். சங்கீதம் 34:7. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ராஜாக்கள் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. எலிசா கேயாசி ரெண்டு பேரும் நல்லவங்க தானே, கெட்டவங்களா? கேசி நல்லவன் தெரியுமா? அவன் கொஞ்சம் மோகப்பட்டான் உலக காரியங்களில். பட்டு அந்த 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 ஸ்திரீக்கு பரிந்து பேசக்கூடிய இடத்துல கர்த்தர் வச்சிருந்தார் கடைசி காலத்தில். யார? அந்த ஸ்திரீ பஞ்சகாலத்தில் அனுப்பி விட்டது. பஞ்சம் முடிஞ்சு வரம்பா இங்கே இருந்த நிலம் புலையெல்லாம் வஞ்சிச்சு வச்சு போட்டானுவா. ராஜாவிட்ட பரிந்து பேசுவதற்கு அந்த கேஸே கர்த்தர் பிரயோஜனப்படுத்தினான். ஆமே. அப்போ அவன் செய்த பாவம், அவன் அந்த வஞ்சனையை வாங்கின அந்த பரிசு போடுறதுனால உடம்பெல்லாம் என்னஞ்சது? குஷ்டரோகமாக மாறுச்சு. அந்த குஷ்டரோகத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி அவனை ரட்சித்து எல்லாம் மாற்றி பிறகு அந்த ஸ்திரீக்கு சொத்து எல்லாம் கொடுத்து அந்த 5 வருஷமும் விளைஞ்ச விளைச்சலையும் கொடுக்க வச்சு போட்டான். இப்படி நின்று இருந்து கேயாசியும் எலிசாவும். பிறகு எலிசா இருக்கும்போது சிரியா நாட்டில் உள்ள படைகள் எல்லாம் வந்து பயங்கரமாக சூழ்ந்து நிற்கிது. யார்? இஸ்ரவேல் ஜனங்களையும் இவனையும் பிடிச்சிட்டு போக்கு. யார? எலிசாவை பிடிச்சிட்டு போக்கு வந்து நிற்கிது. இதை கண்டுட்டா யார்? கேயாசி பார்த்துட்டு போயிட்டு எலிசாட்ட சொல்கிறான், ஆண்டவரே இப்படி நிறைய ஜனங்கள் வந்திருக்கு, படைகள் வந்திருக்கு, நம்மளை கொண்டு போடுவான்னு. உடனே அவன் சொன்னார், அவங்கள விட நம்மக்கிட்ட இருக்கவங்க நிறையவே. ஆமே. திரும்ப ஆண்டவர்கிட்ட வந்து ஒன்றையும் காணலைன்னு சொன்னோன்னே, அது வரைக்கும் மாம்ச கண்ணில் பார்த்துட்டு இருந்தான் இல்லை, வெள்ளி பொண்ணு வஸ்திரம் இப்படிப்பட்டதெல்லாம் பார்த்துட்டு இருந்தான் இல்லை, அவனு கண்ணை அன்னைக்கு தான் கர்த்தர் முத திறக்கிறார். இதய கண்ணை திறந்த உடனே அப்பா கேசி பார்த்ததும் அவனுக்கு ஒரே ஆச்சரியம். அதுலேருந்து அவன் புரிஞ்சு கொண்டான், எந்த உபத்திரம் வந்தாலும் எந்த பாடு வந்தாலும் இந்த எலிசா என்கிற ஒரு தேவ மனுஷன் நம்மக்கிட்ட இருந்தால் நமக்கு எந்த உபத்திரவத்தையும் எந்த கட்டுகளையும் புடைசூழ நம்மளை பாதுகாப்பதற்கு தேவ தூதர்கள் உண்டு என்று விசுவாசித்தார். நீங்களும் விசுவாசிக்கணும். கர்த்தர் இயேசு நம்ம கூட இருக்கிறார். நம்ம கூட இருந்தால் நமக்கு வருகிற இக்கட்டு உபத்திரவம் பிசாசு அத்தனையும் முறியடிக்க நம்ம இயேசு கிறிஸ்துவினால் கரங்களை அசைத்தா 1,85,000 தூதர்கள் வந்து நின்று நமக்காக வெற்றி பெறுவார்கள்.